இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டுருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ராசிக்குள்ளே சனி, 4ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. ஸோ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரு பக்கம் ஜென்மசனி போட்டு மீனராசிக்காரர்களை படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் 12ஆம் இடத்துல செவ்வாய், அதே சமயத்தில் ராகு, அதே சமயத்தில் சுக்கிரன், புதன்லாம் போகுது. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு சுப விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ நல்லாவே ஒரு மாறுது. இது வரைக்கும் நம்ம மாதிரி ஒரு சேர்த்து வச்ச விஷயத்தை ஒரு காரியத்துக்காக செலவு பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு சுப விஷயங்களுக்காக ஒரு சுப முதலீடு செய்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், ஒரு நகை வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்காக செலவு பண்ணுறோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புனால கொடுக்குதுங்க. ஸோ அதை குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பிரயோஜனமான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஜென்மசனி ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். டக்குன்னு எடுத்தமா கவுத்தமான்னு போகாமல் கொஞ்சம் தெளிவான அமைப்புகள் தேவைப்படுகிற அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ராசியையும் சனியும் பார்க்கறதுனால அந்த டைம்லேருந்து ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். பட் இப்போது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்குது, விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார், ராசிக்குள்ளே சனி இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு ஒன்று தான் நமக்கு தொழிலை 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அதிகமான ஒரு செலவுகள், அதிகமான முதலீடுகள் பெறக்கூடிய அமைப்புக்குள்ளே போகாமல் கொஞ்சம் தீர ஆராய்ந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பொறுமையாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்றது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரையாக இந்த பிப்ரவரி மாதம் 2026 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஸோ ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது முதலீடுகள், ஒரு விரயங்கள், வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், ட்ராவலிங், அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த வருஷத்தில் திருமண விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2027 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான முடிவுகள், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதை பெஸ்ட்டான முடிவாக இருக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஏதோ திடீர்னு சில முடிவுகள் அவசரத்தில் எடுத்துட்டேன், அப்புறம் இப்போ நான் சங்கடத்தில் இருக்கிறேன், கஷ்டப்படுறாங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் ராகுவாலையும் கேதுவாலையும் சனியினாலையும் செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு பாவத்துவமாக அதிகமான திரிபலம் இல்லாமல், சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல், ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னுமே ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, மீன ராசியாக இருந்தாலும் லக்னம் என்ன, அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ராசி அதிபதி குரு எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் கோச்சாரத்தில், அதோட அமைப்புகள் எப்படி, ஸ்தானபலம் திக்பலம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுக்திகளை வரக்கூடிய அருமையான தசாபுக்திகள் அந்த லக்னத்துக்கு போய் கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசைகள் போயிட்டு கொண்டிருக்குது. ஆனால் கோச்சார அமைப்பு ராசிக்கும் தசாபுக்திகள் லக்னத்துக்கும் நம்ம பார்க்கணும்.
அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யோகமான திசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான திசைகள், சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சுமாரான திசைகள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் ஜாதகத்தை வைத்து வரும்பொழுதைய அமைப்பு வந்து ஒரு சுமாரான திசை தான் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது ஒருங்கிணைத்து நம்மளுடைய கோச்சாரம் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சாரமும் மாறவே மாறாத தசா புக்திகளும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷம லெவலில் நாம் பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டம் ஷார்ட் டேர்ம் எப்படி, 3 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 6 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் 1.5 வருடம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து நம்ம எதுமாற முடிவுகள் எடுக்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம கர்மா என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, எது மாதிரி நேரம் வந்து நமக்கு நல்லா இருக்குது, த ஒர்ஸ்ட் இஸ் ஓவரா, உண்மையில் வரக்கூடிய காலம் பெஸ்ட்டாக இருக்கா, அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாமா, அல்லது பொறுமையாக இருக்கலாமா, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்து வேலையை மாறலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மமும் இப்போ நம்ம சொன்ன கோச்சார மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளாக இருக்க வேண்டியதாக இருந்தால், அதாவது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உடல் நலம் எப்போ ரெடி ஆகுங்கிறதா இருந்தாலும் சரி, கடன் விஷயங்கள் எப்போ நமக்கு வந்து சரியாகும், எப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம், டென்ஷன் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய லக்னம் பாவங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது, என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது, எப்போ நல்ல ஆதிபத்திய கிரகம் வரும், அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் நமக்கு எப்போ ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உத்வேகப்படுத்துகிற மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான முடிவுகளை அவசரமாக செய்யாமல் பொறுமையாக காலம் தெரிந்து, இதுதான் பழங்காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அரசர்கள்லாம் வந்து எந்த நேரத்தில் படை எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் செய்யணும்லாம் தெரிந்து பண்ணார்கள். அது மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த நவீன காலத்துலேயும் சில ரிஸ்க்கான விஷயங்கள் செய்கிறோம். ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் நம்ம விலை கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விலையாக இருக்குது. சமய விரயங்கள் ஆகிறது, அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெமெடி பண்ணி நம்ம அடுத்த ரீகோர்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மவே வந்து நமக்கு சேதாரமாகுது. நம்ம ஒரு 1000 வருடம் வாழ போகிறது இல்லை. நம்ம ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிறோம். அதில் வந்து நிறைய ஆண்டுகள் தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில் மீண்டு வர்றது கஷ்டங்கிறதுனால இதை இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோணமாக போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.